ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பரான ஒரு சுழியம் தான் வந்து செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளது கொஞ்சம் கூட நம்மளுக்கு கசியாமல் அப்படியே அந்த உருண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே கெட்டியாக இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸோட நீங்கள் எவ்வளவு சுழியம் செஞ்சாலும் அது உங்களுக்கு வந்து கீழே விழுகாமல், அதாவது எண்ணெயில் வந்து ஒட்டாமல் உடையாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சுழியம் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து இட்லி மாவுங்க. இட்லி மாவு வந்து நாம் வந்து எப்போ அரைக்கிறோமோ இந்த சுழியம் வந்து ஈஸியாக அப்போவே வந்து செஞ்சிடலாங்க. இதுக்கு நாம் 1 கப்பு அளவுக்கு பச்சை பயிறு வந்து எடுத்துக்கலாங்க. பச்சை பயிறு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து அவியறதுக்கு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு நல்லா அலசிட்டு தண்ணி, நீங்கள் எந்த கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்தீங்களோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கப்பு அளவுக்கு வந்துட்டு இந்த தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சோண்டு கல் உப்பு போடுங்க. சூப்பராக வந்து ஒரு 5 விசில் வைங்க போதுங்க. சூப்பராக உங்களுக்கு வந்து வெந்து வந்துடுங்க. இதில் நான் வந்து இட்லி மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதுலேருந்து நம்ம வந்து எப்போயுமே வந்து அந்த கிரைண்டர்லாம் கழுவும் இல்லையா, அந்த தண்ணியிலே நம்ம வந்து எடுத்தாச்சுங்க. அதில் இந்த 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலே நாம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஏற்கனவே நாம் வந்து உப்பெல்லாம் போட்டு தான் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இதையும் நாம் வந்து இப்படியே வந்து கரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்துட்டு இதில் வந்து நல்லா அவிச்சு எடுத்துட்டோம். கொஞ்சம் கூட வந்து பிசுபிசுப்பு இல்லாமல் வந்து அவிங்க. முடிஞ்சால் உங்களுக்கு வந்து பாசி பயிர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுலேயே தேவையான அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் யூஸ் பண்ணிட்டு, இது வந்து இந்த கொலகலப்பு ஆகாமல் இருக்கிறதுக்கு வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை சேருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து கொலகலப்பே வந்து இருக்காதுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து இந்த கசிஞ்சு போத அந்த இதே வந்து இருக்காதுங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு இந்த பாசிப்பயிறு, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க தேங்காய் துருவல், இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கல் மாதிரி அப்படியே வந்து இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டுக்கு குறைவே இல்லைங்க. நாட்டு சர்க்கரை இருக்கும்போது அந்த நம்ம ஒரு மாதிரி இலகுன இது வந்து இருக்காது. நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அது கெட்டி அப்படியே வந்து நின்றுக்குருங்க அந்த உருண்டை. அதுக்காக தான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்களேன். இந்த பாருங்கள், இப்படி தூக்கி போடும்போது நம்ம இதே வெல்லம் சேர்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து வெளியே வந்திருக்கும், அது உடஞ்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து வெல்லம் சேர்க்காதனால ஈஸியாக போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உடையவே இல்லைங்க. நம்மளுக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கணுங்க. ஏன்னா நம்ம மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. நாம் இந்த மாதிரி இருந்தால் தான் இது வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்து வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து போடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்துங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஷேப்பும் கரெக்டாக வந்து வந்துடும். நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது ஒன்றா வந்து அப்படியே வந்து போட்டுடலாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நாம் வந்து இதே வந்து இதுக்கு பதிலாக வந்துட்டு மைதா மாவு யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஹெல்த் வைஸ் வந்து நல்லதில்லை அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து இட்லி மாவே வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லைங்க, இட்லி மாவு வந்து நீங்கள் எல்லா மாவையும் எடுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் எப்போ அரைக்கிறீங்களோ அன்னைக்கு அரைக்கிற மாவு மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த சுழியத்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாவு புளிச்சிருச்சு அப்படின்னா சுழியம் பிரிஞ்சு போயிருங்க. நீங்கள் என்ன தான் ட்ரிக்கு ஃபாலோ பண்ணாலும் அது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து தண்ணியில் வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த மாவு வந்து வெளியே வந்துடும், புளிச்ச மாவாக இருந்தால். இதே நீங்கள் அப்பயே ஆட்டின மாவாக இருந்தால் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து திடமாக வந்து எண்ணெயிலே வந்து கிடக்கும். அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது. பாருங்களேன், சூப்பராக வந்து நம்மளுக்கு திருப்பி விடுறதுக்கும் சரி, உடச்சி விடுறதுக்கும் சரி, நல்லா அழகாக கீழே வெளியேறாமல் உள்ள அந்த பூர்ணம் வந்து வெளியே போகாமல் அப்படியே வந்து இருக்குங்க. ரொம்ப சூப்பராக நம்ம வந்து போட்ட அந்த நொடியிலேயே நல்லா கலரும் வந்து சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு கலரில் வந்து கிடச்சிருங்க. பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியுங்க. இதை வந்து அப்படியே பெரட்டி வந்து விடலாங்க. பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் வந்து வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சுழியம் வந்து ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடை பயன்படுத்தி நீங்களும் செய்யுங்க. நீங்களும் சூப்பரான ஒரு சுழியம் வந்து செஞ்சுருவீங்க. பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சுழியம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இது வந்து அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து இந்த மாவில் அப்படியே இந்த உருண்டையை போட்டாலும் அது அப்படியே வந்து கிடக்குங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா முக்கிட்டு அப்படியே தூக்கி கூட நம்ம வந்து போட்டுக்கலாங்க. அதுவும் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாவில் நம்ம வந்து பண்ணும்போது. அதாவது மைதா மாவை காட்டிலும் இந்த இட்லி அரிசி மாவு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸிங்க போடுறது. இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு
சுழியை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து அது வந்து வெந்த உடனே அப்படியே திருப்பி விடுறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு சிரமமே இல்லாமல் எடுத்துடலாங்க இந்த சுழியத்தை. நம்மளும் கொஞ்சம் கூட வந்து பிசுறாமல் வந்து எடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.